துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன குறிக்கிறது? அது ரொம்ப அற்பமா இருந்தது. அந்த கோரிக்கையில எந்த அர்த்தமும் இல்லை. என்ன துணை முதலமைச்சர்? எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்ட். துணை முதலமைச்சர் எந்த விதத்துல நீங்க அதை நியாயப்படுத்தி சொல்லுங்க. ஏன் திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட்ஸுக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால எல்லாரையும் நான் கேட்கறேன், வெளியில இருக்க பூரா துணை முதலமைச்சர் ஆகுனாங்க, ஏன் முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? அது ரொம்ப ரிடிகுலஸா இருக்குது. இப்போ உங்க அஜெண்டாவை என் மேல திணிக்க கூடாதுல்ல. யாரா இருந்தாலும் சொல்றேன், வெளியில இருந்து எதிர்கட்சிகள் பேசுறது, ஊடகங்கள் பேசுறது, உங்களுக்கு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை என் மேல திணிக்க கூடாது. எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு, எந்த நேரத்தில் என்ன கோரிக்கை மக்கள்கிட்ட வைக்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய உயரம் தெரியும், எங்க கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எப்படி காம்பீட் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு நீங்க ஏன் துணை முதலமைச்சராக சஜஸ்ட் பண்றீங்க? எதுக்கு அட்வைஸ் பண்றீங்க? எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? அதை நான் வேணான்னு சொன்னா இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது? நீங்க சொல்றதே தப்புன்றேன். 31 திருமாவளவன் முதலமைச்சர் சொல்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? வாங்க, இந்த 2026 விடுங்க. 2031 திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிக்கிறேன், இதுதான் கேண்டிடேட். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? இன்னைக்கு பேச போற வருவாங்க நாளைக்கு. சும்மா அவங்க அஜெண்டா டிஎம்கே அலைன் சேர்த்து உடைக்கணும், அவ்வளவுதான். இது ஆசை காட்டினா திருமாவளவன் நம்ம அப்படியே ட்ரீம் போவார் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ட்ரீம் போற ஆள் கிடையாது. அப்படி ஒரு ஆசனை எனக்கு கிடையாது. பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும், எம்பியா இல்லைனாலும், எம்எல்ஏ இல்லைனாலும் நான் ஜனங்களுக்கு வேலை செய்யறேன், அவ்வளவுதான்.